உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு. இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் 11, அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை நாம் அறிந்து கொள்வோம். எனவே வாருங்கள், இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம். இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம். சப்தமி திதி இன்றிரவு 11:09 வரை இருக்கும். அதன் பிறகு அஷ்டமி திதி தொடங்கி நவம்பர் 12 இரவு 10:58 வரை தொடரும். பூசம் நட்சத்திரம் இன்றைக்கு மாலை 6:18 வரை இருக்கும். அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் 12 மாலை 6:35 வரை தொடரும். சுப யோகம் இன்று காலை 9:44 வரை இருக்கும். அதன் பிறகு சுக்ல யோகம் தொடங்கி நவம்பர் 12 காலை 8:02 வரை தொடரும். இராகு காலம் மதியம் 2:55 முதல் 4:17 வரை. யமகண்ட காலம் காலை 9:26 முதல் 10:48 வரை. குளிகை காலம் மதியம் 12:10 முதல் 1:33 வரை. துர்முகூர்த்த காலம் காலை 8:53 முதல் 9:37 வரை மற்றும் இரவு 10:52 முதல் 11:45 வரை. பிரம்ம முகூர்த்தம் காலை 5:06 முதல் 5:54 வரை. அபிஜித் முகூர்த்தம் மதியம் 11:48 முதல் 12:32 வரை. அமிர்த காலம் மதியம் 12:01 முதல் 1:35 வரை இருக்கும். வர்த்தமான் யோகம் இன்று மாலை 6:18 வரை இருக்கும். அதன் பிறகு ஆனந்த யோகம் தொடங்கும். சூரிய உதயம் காலை 6:42 சூரிய அஸ்தமனம் மாலை 5:39 சந்திர உதயம் இரவு 11:36 சந்திர அஸ்தமனம் மதியம் 12:25 சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் இன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் கடக ராசியில் இருப்பார். இன்றைய அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இன்றைய அதிர்ஷ்ட எண் 9. எனவே வாருங்கள், இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம். 11 நவம்பர் 2025 செவ்வாய். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கை புதிய பரப்புகளில் விரிந்து கொண்டு வளர்ச்சி பாதையில் வேகமாக நகரும் ஒரு நாளாக இருக்கும். ஆனால் குடும்பத்தில் சிலர் உங்கள் தீர்மானங்களை புரிந்து கொள்ள முடியாமல் எதிர்மறை உணர்ச்சிகளை வெளிப்படுத்தலாம். இதனால் மனம் சற்று சஞ்சலமாகினாலும் உங்கள் குறிக்கோளை நோக்கி முழுமையாக முன்னேறி உழைப்பில் சோர்வு கொள்ளாதீர்கள். இன்று ஒரு பழைய நண்பர் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வருவது மனதில் ஒரு இனிய நினைவாக மாறும். நண்பர்கள் அல்லது உறவினர்களுடன் பகிரும் சில நிமிடங்கள் உங்கள் மனச்சுமையையும் குழப்பங்களையும் நீக்கி மனதை அமைதியாக்கும். சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது உங்கள் தன்னம்பிக்கையையும் உள ஆற்றலையும் அதிகரிக்கும். பயணம் மேற்கொள்ள வேண்டியிருந்தால் மிகுந்த கவனத்துடன் இருங்கள். சிறிய திருட்டு அல்லது பொருள் இழப்பு போன்றவற்றை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கவும். உடல் நலத்தில் சிறு குறைபாடு இருந்தாலும் புறக்கணிக்காதீர்கள். தேவையான மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொண்டு போதுமான ஓய்வை உறுதி செய்யுங்கள். இந்த கட்டத்தில் உங்கள் வாழ்க்கையின் முக்கியத்துவங்களை மறுபரிசீலனை செய்யும் போது உண்மையான சந்தோஷம் வெற்றியில் மட்டுமல்ல, அன்பானவர்களுடன் கழிக்கும் நேரத்திலும் இருப்பதை உணருவீர்கள். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி நிலுவை கடன்களை தீர்க்க முன்வாருங்கள். இதன் மூலம் நிதி சுதந்திரம் நோக்கி ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைவீர்கள். இன்று நீங்கள் திறந்த வானில் பறக்கும் பறவையைப் போல சுதந்திரம் உணர்வீர்கள். இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் காஃபி அல்லது மற்ற தீவிர பானங்களை தவிர்த்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில் கவனம் செலுத்த இதுவே சிறந்த நாள். இன்று உங்களுக்காக பொருளாதார ரீதியிலும் தனிப்பட்ட வாழ்விலும் அமைதியும் நிம்மதியும் நிறைந்த நாளாக அமையும். நீங்கள் கவலைப்பட்டிருந்த செலவுகள் தேவையில்லாமல் போகலாம். ஏனெனில் குடும்பத்தின் மூத்தவர் ஒருவரிடமிருந்து எதிர்பாராத நிதியுதவி கிடைக்கவும் வாய்ப்பு உள்ளது. நாள் முழுவதும் நெருக்கமானவர்கள் மற்றும் நண்பர்களுடன் இனிய தருணங்களை பகிர்ந்து மகிழ்வீர்கள். மேலும் யாரோ ஒருவர் தங்கள் உணர்ச்சிகளை உங்களிடம் வெளிப்படுத்தக்கூடும். வலை வடிவமைப்பு, கலை அல்லது சிந்தனை சார்ந்த படைப்பு துறைகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இன்று சிறப்பான நாளாகும். உங்கள் திறமை வெளிச்சம் பார்க்கும் தருணம் இது. சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் அல்லது எதிர்பாராத பயணங்கள் ஏற்படலாம். காலை நேரம் சற்று மெதுவாக தொடங்கினாலும் மதியம் முதல் நிலைமைகள் மென்மேலும் முன்னேறும். மாலை நேரம் உங்களுக்கு அமைதியான நிமிடங்களையும் மகிழ்ச்சியையும் தரும். அந்த நேரத்தை உங்களுக்கு பிரியமானவருடன் பகிர்ந்து கொள்வது அந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும்.
திருமண வாழ்க்கையில் அன்பும் புரிதலும் அதிகரிக்கப் போகின்றன. நீங்கள் எடுத்த முயற்சிகள் இப்போது பலனளிக்கத் தொடங்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் திரும்ப கிடைக்கும் சாத்தியமுள்ளது. இது உங்கள் நிதி நிலையை வலுப்படுத்தும். எந்த ஒரு சட்ட அல்லது அரசாங்க தொடர்பான விஷயமும் இருந்தால் அதன் முடிவு உங்களுக்கு சாதகமாக வர வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகின்றன. இன்று நீங்கள் உழைப்பின் மதிப்பையும் அதனால் கிடைக்கும் நம்பிக்கையையும் ஆழமாக உணரப்போகிறீர்கள். இன்று உங்கள் வாழ்க்கையில் அனுபவங்களும் சவால்களும் கலந்த ஒரு பயணமாக இருக்கும். சில தருணங்கள் சற்று சிக்கலாக இருந்தாலும் ஒவ்வொன்றிலும் ஒரு புதிய பாடமும் புத்துணர்ச்சியும் மறைந்திருக்கும். பெரிய முதலீடு அல்லது முக்கிய முடிவுகளை எடுக்க முன் உங்கள் பொறுப்புகளையும் நீண்டகால நோக்கையும் மனதில் வைத்து சிந்தியுங்கள். அவசரம் தவறான பாதையில் ஈட்டுக செல்லக்கூடும். தொழில் வாழ்வில் முன்னேற்றத்தின் கதவுகள் திறக்கப்படலாம். குறிப்பாக புதிய வாய்ப்புகளை தேடுபவர்களுக்கு இன்று நல்ல நாள். உழைப்பும் முயற்சியும் உங்கள் வெற்றியின் தாளத்தை உருவாக்கும். உறவுகளில் ஏற்பட்டிருக்கும் எந்த பதற்றத்தையும் நிதானமான உரையாடலால் சரி செய்யுங்கள். அமைதியான மனநிலையில் எடுத்துச் செல்லப்படும் உரையாடல் பெரிய பிரச்சனையையும் எளிதாக கரைத்துவிடும். உடல்நலம் குறித்து கவனமாக இருங்கள். அதிக பணி அழுத்தம் அல்லது சீரற்ற உணவு பழக்கம் உங்கள் ஆரோக்கியத்தை குறைக்கக்கூடும். மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் உங்களுக்கு சம்பந்தமான விஷயங்களிலேயே கவனம் செலுத்துங்கள். குழந்தைகளின் தவறுகளை சயனமின்றி விளக்கி புரிய வைத்தால் அவர்கள் உங்கள் அறிவையும் அன்பையும் உணர்வார்கள். காதல் வாழ்க்கையில் சிறு சச்சரவுகள் இருக்கலாம், ஆனால் அவை உறவின் இனிமையை குறைக்காது. மாறாக புரிதல் மற்றும் அன்பு கலந்த சிறிய முயற்சிகள் உறவை இன்னும் வலுப்படுத்தும். இன்றைய நாள் உங்களுக்கு நிதானம், பொறுமை மற்றும் உண்மையான உறவுகளின் அருமையை நினைவூட்டும் நாளாக அமையும். சமீபத்தில் உங்கள் உறவில் தோன்றிய தூரம் பேசாமல் இருப்பதாலேயே உருவாகி இருக்கலாம். அதை சரி செய்ய பொறுமையும் புரிதலும் உங்கள் சிறந்த ஆயுதங்கள். நீங்கள் உண்மையில் இந்த உறவை மீண்டும் உயிர்ப்பிக்க விரும்பினால் ஒரு மென்மையான செய்தி, ஒரு சிரிப்பூட்டும் அழைப்பு அல்லது சமூக வலைத்தளத்தின் வழியாக ஒரு சிறிய முன்முயற்சி போதுமானது. சிரித்து பாக்குவான்ஸ் செக்லிசு தலை வகை சில நேரங்களில் அந்த சிறிய செயல் கூட உறவுகளில் புதிய உயிர் ஒட்டாட்டும். நட்சத்திரங்கள் இன்று உங்கள் பக்கம் இருப்பதால் எதிர்கால கனவுகளையும் திட்டங்களையும் சிந்திக்க சிறந்த நாள் இது. அவை உங்களுக்கு நம்பிக்கையையும் மன அமைதியையும் அளிக்கும். வீட்டுக்குள் சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை பெரிதாக்காமல் நேரம் தானாக தீர்வு தரும் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள். தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கிடையே இன்று சற்று சிக்கல் இருந்தாலும் உங்கள் அன்புக்குரியவருடன் சில இனிய தருணங்களை பகிர்வது மனதை அமைதியாக்கும். ஒரு மென்மையான பார்வை, ஒரு அன்பான தொடுதல் அல்லது ஒரு ரோஜா மலர் கூட உங்கள் சோர்வை நீக்கி இதயத்தில் புதிய அமைதியை ஊட்டும். தொழில் ரீதியாகவும் இதுவே உங்கள் பளபளப்பான நேரம். வருமான உயர்வு, சாதனை மற்றும் அங்கீகாரம் உங்கள் பக்கம் வந்து சேரும். ஆனால் தேவையற்ற விவாதங்களிலிருந்து விலகி அமைதியான அணுகுமுறையுடன் உங்கள் முன்னேற்றத்தை நிலைநிறுத்துங்கள். அதிர்ஷ்டம் இன்று உங்களுடன் இணைந்துள்ளது. எனவே உங்கள் கவர்ச்சியையும் தன்னம்பிக்கையையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி வெற்றியின் புதிய அத்தியாயத்தை தொடங்குங்கள். இன்று உங்கள் வாழ்க்கையில் சாதனைகளும் முன்னேற்றங்களும் ஒளிரும் நாள். குறிப்பாக பெரிய நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு தங்களது திறமை, கட்டுப்பாடு மற்றும் கடின உழைப்பின் மூலம் பணியிடத்தில் ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கும் வாய்ப்பு கிடைக்கும். புதிய திட்டம் ஒன்றின் துவக்கம் இன்றே நிகழக்கூடும். அது எதிர்காலத்தில் பெரிய வெற்றியின் கதவாக மாறலாம். இன்று நீங்கள் வாழ்க்கையின் பல துறைகளிலிருந்தும் புதிய உந்துதல்களையும் நேர்மறை சக்தியையும் பெறுவீர்கள். ஆனால் அதே சமயம் உணர்ச்சிகளால் முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டியது அவசியம். உங்கள் நெகிழ்வான உணர்வுகளை பலமாக மாற்றி அமைதியான சிந்தனைக்கு திரும்புங்கள். மக்களுடன் பேசும் உங்கள் இயல்பான திறமையும் பரிவு நிறைந்த அணுகுமுறையும் உங்களை பிரபலமாக்கும். இதுவே உங்கள் உண்மையான ஆற்றல். ஓய்வு நேரத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி நிலம் அல்லது நீண்டகால முதலீடுகள் போன்ற விஷயங்களை ஆராய்வது நன்மையை தரும், நொண்டையமை தரும். வணிகத்தில் பண பரிவர்த்தனைகளை சிறிது காலம் தள்ளி போடுவது புத்திசாலித்தனமான முடிவு. ஆனால் கூட்டாண்மை முயற்சிகளில் முக்கிய முன்னேற்றம் தெரியும். மாணவர்களுக்கு இது வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிரம்பிய நேரம். புதிய பாதைகள் திறந்து எதிர்கால நோக்குகள் தெளிவடையும். பணியாளர்கள் கூடுதல் பொறுப்புகள் அல்லது அதிகாரப்பூர்வ பயணங்களுக்கான வாய்ப்புகளை பெறலாம். இது அவர்களின் திறனை காட்டும் மேடையாக அமையும். உடல்நலம் குறித்து கவனம் செலுத்தி ஒழுங்கையான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கவும். ஏனெனில் பல பொறுப்புகளை ஒரே நேரத்தில் மேற்கொள்வது சோர்வை ஏற்படுத்தக்கூடும்.
சரியான ஓய்வும் ஆற்றலும் இணைந்தால் அதுவே உங்கள் நீண்ட நாள் வெற்றிக்கான திறவுகோலாகும். இன்று, அதாவது 11 நவம்பர் 2025 செவ்வாய்க்கிழமை அன்று செய்ய வேண்டிய 4 முக்கிய பணிகளும் செய்யக்கூடாத 4 முக்கிய பணிகளும் காரணங்களுடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இன்று என்ன செய்ய வேண்டும்? 1. ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயருக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று ஹனுமான் சாலிசாவை பாராயணம் செய்யுங்கள் அல்லது செந்நிற பூக்கள் மற்றும் செந்தூரம் சாற்றி வழிபடுங்கள். இது செவ்வாய் தோஷத்தை சாந்தப்படுத்தி வாழ்வில் ஏற்படும் தடைகளையும் பொருளாதார நெருக்கடிகளையும் நீக்கும். இந்த நாள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிப்பதற்கு மிகவும் உகந்தது. 2. அபிஜித் முகூர்த்தத்தில் காலை 11:48 மதியம் 12:32 முக்கிய பணிகளை தொடங்குங்கள். இந்த நேரத்தில் சூரியனின் நிலை மிகவும் வலுவாக இருப்பதால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்று நீங்கள் இந்த முகூர்த்தத்தில் புதிய வேலை, வணிக ஒப்பந்தம் அல்லது முதலீட்டை தொடங்கினால் நீண்டகால பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். 3. குடும்பம் மற்றும் பெற்றோருடன் நேரத்தை செலவிடுங்கள். சந்திரன் இன்று கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். இது தாய்மை, உணர்வுகள் மற்றும் குடும்ப நல்லிணக்கத்தின் அடையாளமாகும். எனவே இந்த நாள் உங்கள் வீடு, குடும்பம் மற்றும் பெற்றோர் மீது உங்கள் அர்ப்பணிப்பை காட்டுவதற்கு உகந்ததாகும். இது மன அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பேண உதவும். 4. தர்ம காரியங்கள் அல்லது தானம் செய்யுங்கள். கிருஷ்ணபட்ச சப்தமி மற்றும் கார்த்திகை மாதத்தில் செய்யப்படும் தானம் மிகுந்த புண்ணியத்தை தருவதாக கருதப்படுகிறது. இன்று ஏழை ஒருவருக்கு அன்னதானம், வஸ்திர தானம் அல்லது தீபதானம் செய்யுங்கள். இது எதிர்மறை கிரகங்களின் தாக்கத்தை குறைத்து வீட்டில் சுக சமிருத்தியை அதிகரிக்கும். இன்று என்ன செய்யக்கூடாது? 1. ராகு காலத்தில் மதியம் 2:55 மாலை 4:17 புதிய வேலை அல்லது முதலீட்டை தொடங்காதீர்கள். இந்த நேரத்தில் ராகுவின் தாக்கம் குழப்பத்தையும் நிலையற்ற தன்மையையும் அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் எடுக்கப்படும் முடிவுகளால் பொருளாதார இழப்பு அல்லது தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக வணிக பரிவர்த்தனைகள் அல்லது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும். 2. யாருடனும் வாக்குவாதம் அல்லது சண்டையிட வேண்டாம். செவ்வாய்க்கிழமைக்கு உரிய கிரகம் செவ்வாய் ஆகும். இது கோபம் மற்றும் ஆவேசத்துடன் தொடர்புடையது. இன்று கோபத்தில் எடுக்கப்படும் எந்த முடிவும் பிற்காலத்தில் வருத்தத்திற்கு காரணமாக அமையலாம். நிதானமான மொழியையும் பொறுமையையும் கடைபிடிப்பதன் மூலம் நீங்கள் தேவையற்ற சண்டைகளிலிருந்து தப்பிக்கலாம். 3. குடும்பத்தினர் அல்லது நண்பர்களுக்கு பணம் கடன் கொடுக்க வேண்டாம். கடக ராசியில் சந்திரன் இருப்பதால் உணர்வுகள் அதிகமாகும். இதனால் நீங்கள் அனுதாபத்தின் காரணமாக ஒருவருக்கு பொருளாதார உதவி செய்ய நினைக்கலாம். ஆனால் இன்று கடன் கொடுப்பதால் அது திரும்ப வருவதில் தாமதம் அல்லது சிரமம் ஏற்படலாம். 4 இரவில் பயணம் அல்லது புதிய வேலையை தொடங்க வேண்டாம். இன்று ஒரு இரவு 10:52 11:45 துர்முகூர்த்தம் உள்ளது. இது எந்த ஒரு சுப காரியத்திற்கும் உகந்ததாக கருதப்படவில்லை. இந்த நேரத்தில் பயணத்தை தொடங்குவது அல்ல பாஸ்வாதம் புதிய திட்டத்தை தொடங்குவது தோல்வி அல்லது தடையை ஏற்படுத்தக்கூடும். இன்றைய நாள் நிதி ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் வெவ்வேறு தன்மைகளை கொண்டதாகவும் இருக்கும். பஞ்சாங்கத்தின்படி மார்கழி மாத கிருஷ்ணபட்ச சப்தமி திதி மற்றும் கடக ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது இன்று உணர்வுகளின் அடிப்படையில் நிதி முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. கடக ராசியில் சந்திரன் இருப்பதால் நிதி விஷயங்களில் உணர்திறன் அதிகரிக்கும். நீங்கள் அன்பானவர் ஒருவருக்காகவோ அல்லது உணர்ச்சி பூர்வமான காரணங்களுக்காகவோ செலவு செய்யலாம். ஆனால் இது பிற்காலத்தில் சமநிலையின்மையை கொண்டு வரலாம். எனவே இன்று முதலீடு அல்லது கடன் தொடர்பான எந்த முடிவையும் நன்கு யோசித்த பிறகே எடுக்கவும். காலை நேரம் சுப யோகத்தின் தாக்கத்தில் இருக்குமோ. இதனால் நிதி பரிவர்த்தனைகள் அல்லது பழைய கடன்களை வசூலிப்பதற்கு இந்த நேரம் சாதகமாக இருக்கும். அதே சமயம் மதியத்திற்கு பிறகு சுக்ல யோகம் தொடங்குவதும் நிதி முன்னேற்றத்திற்கான அறிகுறிகளை காட்டுகிறது. நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் பழைய தொடர்பு ஒன்றின் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது அல்லது புதிய ஒப்பந்தம் கிடைக்கலாம். இருப்பினும் ராகு காலத்தில் 2:55 மாலை 4:17
எந்த ஒரு நிதி அல்லது வணிகப் பணிகளையும் தொடங்க வேண்டாம், ஏனெனில் இந்த காலகட்டத்தில் குழப்பம் அல்லது தவறான முடிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கார்த்திகை மாதம் மற்றும் செவ்வாய்க்கிழமையின் செயற்கை ஆற்றல் மற்றும் கடின உழைப்பின் பீரிட் வாய்கமாகவும் இன்று உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். எனவே பண வரவிற்காக நம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நாள் போனஸ், ஊக்கத்தொகை அல்லது பழைய நிலுவைத் தொகை கிடைப்பதற்கான அறிகுறியாக உள்ளது. அதே சமயம் வணிகர்களுக்கு மதியத்திற்கு பிறகு திடீர் லாபம் அல்லது எதிர்பாராத ஆற்றல் கிடைக்க வாய்ப்புள்ளது. சர்வார்த்த சித்தி யோகம் மாலை 6:18க்கு பிறகு குறிப்பாக சுபமானது. இந்த நேரத்தில் புதிய நிதி திட்டத்தை உருவாக்குவது, முதலீடு குறித்து ஆலோசிப்பது அல்லது வணிக விரிவாக்கத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பது நீண்டகால பலன்களை தரும். அதே சமயம் ஆயில்ய நட்சத்திரம் தொடங்குவதால் யாருக்கும் பணம் கடன் கொடுப்பதையோ அல்லது உணர்ச்சி பூர்வமான காரணங்களுக்காக பொருளாதார உதவி செய்வதையோ தவிர்க்க வேண்டும், ஏனெனில் பணம் திரும்புவதில் தாமதம் ஏற்படலாம். மொத்தத்தில் இன்று நிதி விஷயங்களில் முன்னேற்றத்தையும் சமநிலையையும் கொண்டு வரும் நாள். ஆனால் நீங்கள் திட்டமிட்டு அமைதியான மனதுடன் செயல்பட வேண்டும். காலை மற்றும் அபிஜித் முகூர்த்தத்தில் காலை 11:48 மதியம் 12:32 எடுக்கப்படும் நிதி முடிவுகள் லாபகரமானதாக அமையும். அதே சமயம் ராகு காலம் மற்றும் யமகண்டம் நேரத்தில் பெரிய நிதி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டாம். உணர்வுகளை விட நடைமுறை சிந்தனையுடன் முடிவெடுத்தால் இன்றைய நாள் செல்வ வளர்ச்சிக்கும் நிலைத்தன்மைக்கும் மிகவும் உகந்ததாக அமையும்.